ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பேசிக் ஆஃப் கேல்குலஸில் பார்க்க போகிற முக்கிய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த தோல்வியை பார்த்து பயப்படுவாங்க. எப்படி முயற்சி பண்ணுறது, என்ன பண்ணணும், பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முயற்சி பண்ணி தோற்றுப்பாங்க, தப்பே கிடையாது. அது அனுபவமாக மாறி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். இது ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரி, நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி, எல்லாருக்கும் திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறது எதுனா, உங்களுடைய தேடுதல் பசி நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அடுத்து பசிக்குது இல்லையா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பசி தீர்ந்து போயிடுதா? இல்லை. அப்போதே மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அது வெற்றியோ தோல்வி அது தேவையில்லை. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அதோடைய நான் சொல்லவே தேவை, அதுக்கு அதோட ரிசல்ட் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி டாபிக் வரலாம். பேசிக் ஆஃப் கேல்குலஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சார், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இதை லைவாக கேண்டில் அப்ளை பண்ணி சொன்னால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு. இப்போது நீங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட், ரைட்டுங்களா? இது ரெண்டாவது சப்போர்ட், இது மூணாவது சப்போர்ட். இப்போ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டதுக்கப்புறம் கீழே இப்போ இந்த இடத்துல இப்படி இப்படி போக என்னவா மாறுது, இது ரெசிஸ்டன்ஸாக மாறுது, ரைட்டுங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம சேல் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணணுமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எஸ், சேல் சைடுக்கான பிளான் பண்ணணும். ஏன்னா ப்ரைஸிங்க லோவில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. அகைன் டார்கெட்டுன்னு இந்த லோ தான் நமக்கு டார்கெட். இதில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ நிறைய போடலாம் தான். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு டைமும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பார்க்கலாம் இதுக்கு எத்தனை பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ரைட், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இது எந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுங்களா? வெரி சிம்பிள். அதாவது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோன்னா நமக்கு இந்த இடத்துல டார்கெட். ஏன் இந்த இடத்துக்கு என்ட்ரி எடுத்தோம்? சிம்பிள் ரீசன், ப்ரீவியஸ் சப்போர்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது, ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரீசன் அது கூட ஆட் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஓகே.